நாம் ஏதோ ஒரு காரணத்தினால ஜோசியம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஜோசியம் படிக்கிற பார்த்தீங்கன்னா இந்த பாவங்களை பற்றிலாம் படிப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாவங்கள் 6, 8, 12 படிக்கிறப்ப இது மறைவு ஸ்தானம்னு படிச்சிருப்போம். இது மறைவு ஸ்தானம் மட்டுமல்ல. இந்த 6, 8 விட்ருங்க. 12ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் மட்டுமல்ல, அது விரயஸ்தானம் மட்டுமல்ல. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. மேலும் அயன சயன போகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதுதான். ஒருவருக்கு 12ஆம் இடம் நல்லா இருந்தால்தான் அவருக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், அயன சயன போகங்கள் கிடைக்கும். அதே போல் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை சொல்லக்கூடியதும் 12ஆம் இடம் தான். மேலும் இந்த 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் ஒரு சுதந்திர பிரியராக இருப்பார், பல சமூக சேவைகள் ஈடுபடுவார். மேலும் இந்த 12ஆம் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 12ஆம் இடம் கெடாமல் இருந்தால்தான் அந்த ஜாதகருடைய கடைசி கால வாழ்க்கையே நல்லா இருக்கும்.